ஓகே. யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இப்ப இதுவரைக்கும் வழங்கப்படுத்தினதுல? அது டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுவரைக்கும் வழங்கப்படுத்தினதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. கொஞ்சம் இருங்க. எனக்கு ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இருங்க. திடீர்னு ஆங்க் ஆகும். ஓகே. நான் மூவ் ஆகுறது ஸ்ட்ரக் ஆகுதா இல்லையே? ராகேஷ் நான் மூவ் ஆகல. கொஞ்சம் இருங்க பார்ப்போம். சரி, தேங்க்யூ. இப்ப பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்ப பார்க்கலாம். சரி, அப்ப விட்டதுன்னா வாடிக்கையாளர் ஒருவரின் கோடிங் ஒன்று பண்ணணும். வாடிக்கையாளர் ஒருவரின் மீதி 30,000 பேரேட்டிலுள்ள அவரது கணக்கிற்கு எதிரீடு செய்யப்பட்டதாம். சரி, வாங்க கதை பார்க்குது. அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் பார்க்காது. இன்னும் ஸ்டக் ஆகுதா? ஓகே தானே ராகேஷ் வர? ஓகே. அப்ப வாடிக்கையாளர் ஒருவரின் மீதி 30,000 அவரின் பேரேட்டில் உள்ள அவரது கணக்கிற்கு எதிரீடு செய்யப்பட்டதுக்கு எதிரீடுனா என்னென்ன விளையாட்டு ஒரு கதை சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப நான் இப்படி பாப்போம். நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க, ஒரு ஆடை நிறுவனம்னு வைங்க. நீங்க ஒரு ஆடை நிறுவனம் வச்சிருக்கீங்க. ஆடை நிறுவனம் ஆன நீங்க தளப்பாடம் நிறுவனம் வச்சிருக்க ஒரு நபர்கிட்ட போறீங்க. ஆடை நிறுவனம் தான் இது. நீங்க கணக்கு செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு ஆடை நிறுவனம். ஆடை நிறுவனம் இல்லை, என்ன நிறுவனம் இது? எரிபொருள் தானே? எரிபொருள் தானே? எரிபொருள் நிரப்பு வணிகம் தானே? எரிபொருளை வச்சு கதைக்கிறேனே. எரிபொருள் நிரப்பு வணிகம். சரியா? தளப்பாடம் வணிகத்துக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, அவங்களோட டிரான்ஸ்போர்ட் செய்வாங்க தானே. தளப்பாடங்களை டிரான்ஸ்போர்ட் செய்யறதுக்கு அவங்களுக்கு வாகனத்துல பெட்ரோல் செலவுன்னு ஒரு வரும் தானே எப்படியுமே. அது எப்பயுமே இருக்கதா ராகேஷ், இல்லை இது தைக்கா? எப்பயும் அப்படி இருக்க வாய்ப்பு குறைவு, எனக்கு சொல்லுங்க. இன்றைக்கு தான் இப்படி இருக்கு. அதுதானே எனக்கு தெரியுது. என்னன்னு தெரியும். எனக்கு உணவு கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் லீவ் ஆயிட்டு ஜாயின் ஆகுறேன். யாரும் போயிடாதீங்க.
இருக்கு. ஓகே ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கொஞ்சம் போக போக ஓகே நினைக்கிறேன். சில நேரம் கொஞ்சம் அந்த ஃபைபர் வந்து நல்லா தான் வேலை செய்யும், சில நேரம் ரேங்க் ஆகி விட்டுரும், லைக் டவுன் ஆகும். சரி, ஓகே பாப்பா, இப்ப கதையை சொல்றேன். எரிபொருள் விற்பனை நிலையம் நீங்க ஒரு சும்மா உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு இவ்வளவு விஷயத்தை விளங்கப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். எரிபொருள் விற்பனை நிலையமான நீங்க தளப்பாடம் என்னது விற்கிற ஒரு நிறுவனத்துக்கு கடனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, எரிபொருளை கொடுத்துருக்கீங்க. ஒரு யாரு, ராஜா எனும் ஒரு நபருக்கு ராஜா எனும் இந்த தளப்பாடத்தில் உரிமையாளர் ராஜான்னு எடுத்துக்கோங்க. தளப்பாடம் விற்கிற நிறுவனத்தில் உரிமையாளர் ராஜான்னு எடுத்துக்கோங்க. அப்ப நாங்க இந்த வணிகம், இந்த ஆடி நிறுவனம், எரிபொருள் விற்கிற இந்த வணிகம், நீங்க ராஜாவோட நிறுவனத்துக்கு எரிபொருளை கடனை கொடுத்திருக்கீங்க. இப்ப அவங்க அந்த தளப்பாடங்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு என்ன செய்வாங்க, இதாகும் தான் அவங்களுக்கு என்ன சொல்றது, செலவாகும் தான் அவங்களுக்கு எரிபொருள். அப்ப அவங்களுக்கு எரிபொருளை அவங்க வந்து வந்து அடிச்சுட்டு போவாங்க, அதை நாங்க கடனா கொடுத்துட்டு மொத்தமா தான் வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படித்தான் தளப்பாட நிறுவனத்துக்கு எரிபொருளை கடனா கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல இந்த தளப்பாட நிறுவனமானது உங்களுக்கு என்ன வார்த்தை திகழ்ந்தது, கடன் பட்டவரா திகழுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? கடன் பட்டவரா திகழுது. ஓகேயா? எரிபொருள் நிறுவனம் ராஜா நிறுவனத்துக்கு கடன் கொடுத்தனால அந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு கடன் பட்டவரா திகழ்து. சரியா? ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் நடக்குது. இதே ராஜா தளப்பாடம் வைக்கிறாள் தானே, இவர்கிட்ட நீங்க என்ன செய்றீங்கன்னா, தளப்பாடமோட நிறுவன நிலையத்துக்கு என்னத்த ஒரு தேவைக்கு நீங்க வச்சிருக்க எரிபொருள் நிலையத்துக்கு என்னமோ அந்த ஆபீஸ் ரூம் எல்லாம் இருக்கும் தானே, மேனேஜர் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாரு, எல்லா பெட்ரோல் இதுலயும் பார்த்திருப்பீங்க. அப்ப ஏதோ ஆபீஸ் தேவைக்கு தளப்பாடம் தேவைப்படுது. அப்ப ராஜா நிறுவனத்திட்ட தளப்பாடத்தை கடனுக்கு கொள்வனவு செய்றீங்க. கடனுக்கு காசு கொடுக்காம தளப்பாடத்தை கடனுக்கு கொள்வனவு செய்றீங்க. இப்ப நீங்களும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ராஜா வந்து உங்களுக்கு ஒரு கடன் கொடுத்தாரா காணப்படுறாரு. புரியுதா? அதாவது ராஜா தளப்பாட நிறுவனத்துக்கு எரிபொருளை நீங்க கடனுக்கு கொடுத்தனால ராஜா உங்களுக்கு யாரு, எரிபொருளை ராஜா நிறுவனத்துக்கு கடனுக்கு நீங்க கொடுத்தனால ராஜா உங்களுக்கு யாரு, ஒரு கடன் பட்டவர். அதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. சரியா? ரெண்டாவது, நீங்க ராஜா நிறுவனத்தில இருந்து தளப்பாடத்தை கடனை கொள்வனவு செஞ்சிருந்தா ராஜா இப்ப உங்களுக்கு யாரு, கடன் கொடுத்தோர். அப்ப விளங்குதா உங்களுக்கு, ஒரே சமயத்துல ஒரே நபர் ஒரு வணிகத்துக்கு கடன் பட்டவராகவும் கடன் கொடுத்தவராகவும் திகழ்கிறார். அந்த விஷயம் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அனலைஸ் பண்ணுங்க, விளங்குதானே? ஒரே ஒரே நிறுவனம், ஒரே பர்சன், ஒரே நபர் ஒரு நிறுவனத்துக்கு கடன் பட்டவராகவும் திகழ்கிறார், கடன் கொடுத்தவராகவும் திகழ்கிறார். உதாரணத்துக்கு ஓகே தானே, ஷூர் தானே, எல்லாருக்கும் ஓகே தானே? நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன், அது சொன்ன குழந்தையும் நான் பண்ணிருக்கேன். ஷுவர் ஓகே எல்லாரும் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, நான் அது சொன்னது என்னன்னு விளங்குதான்? நான் சொன்ன விஷயம் விளங்கிச்சா? ஒரு நிறுவனம், ஒரு ஒரு நிறுவனத்துக்கு ஒரே நபர், அவர்கிட்ட நாங்க கடனுக்கு சாமான வாங்கினதுனால நாங்களும் அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு கடன் பட்டோராகவும் திகழ்றார். அதே சமயத்துல அதே நிறுவனத்துல நாங்களும் கடனுக்கு சாமான் வாங்கினதுனால அவருக்கு நாங்க காசு கொடுக்கறதுனால கடன் கொடுத்தவராகவும் திகழ்றார். சரியா? இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த 30,000 எதிரீடுன்னு சொல்றது. அதாவது கடன் பட்டவரும் கடன் கொடுத்தவரும் ஒரே ஆளா இருக்க சமயத்துல, இப்ப நீங்களும் எனக்கு ஒரு 100 ரூபாய் தர இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் தர இருக்குன்னு வைங்களே. நீங்க எனக்கு 100 ரூபாய் தர இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் தர இருக்குன்னா, இப்ப நீங்க எனக்கு தர இருக்க 100 ரூபாய் என்ன செய்யலாம்னா எதிரீடு செஞ்சு கொள்றது. இப்படி எதிரீடு செஞ்சு கொள்றதுன்னா உங்களுக்கு சமமான கடன் தொகையை சொல்லி விளங்கப்படுத்தவா. நான் உங்களுக்கு 100 ரூபாய் தர இருக்கு, நீங்களும் எனக்கு 100 ரூபாய் தர இருக்குன்னு வைப்போமே. நானும் உங்களுக்கு 100 ரூபாய் தர இருக்கு, நீங்களும் எனக்கு 100 ரூபாய் தர இருக்குன்னா எதிரீடுன்னு சொல்றது, நீங்க எனக்கு தாரதுக்கு பதிலா நானும் உங்களுக்கு தர இருக்கு, நீங்களும் எனக்கு தர இருக்கு தானே. அப்ப ரெண்டு பேரும் எதிரிட்டு செஞ்சு கொள்றது. நானும் உனக்கு தர இருக்கு, அப்ப நீ தர தேவையில்ல, நீ எனக்கு தர இருக்கு, தர தேவையில்ல, அதை நாங்க ஈக்குவல் எதிரீடு செஞ்சு கொள்வோம், முடிச்சு கொள்வோம் கடனை. அந்த மாதிரி சொல்றது என்னது, எதிரீடு. அது ஒரே சமமான தொகையா இருக்குன்னு அவசியம் இல்லை. எரிபொருள் நிறுவனத்துட்டு நீங்க கடனுக்கு வாங்கினது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வைங்களே, அப்ப கடன் கொடுத்த ஒரு 5 லட்சம் காணப்படுது, 5 லட்சம் ரூபாய் காணப்படுது. கடன் பட்டோர், அதாவது நீங்க அவங்களுக்கு கடனுக்கு வித்தது ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வைங்களேன், அப்ப கடன் கொடுத்த இப்ப என்னது தளப்பாட நிறுவனம் உங்களுக்கு 3 லட்சம் தர இருக்கு, கடன் கொடுத்தவருக்கு நீங்க 5 லட்சம் கொடுக்க இருக்கு தானே. இப்ப பாருங்க, இந்த கடன் பட்டோர் 3 லட்சம் தர இருக்குன்னு, அதாவது நீங்க எரிபொருள் அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கீங்க, அப்ப அவர் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தர இருக்கு. அதே சமயத்துல நீங்க அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தளப்பாடத்தை வாங்கிருக்கீங்க, அப்ப நீங்க அவருக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்க இருக்கு, அவர் உங்களுக்கு ஒரு 3 லட்சம் தர இருக்கு தானே. அப்ப
நீங்க அவர்கிட்ட ஒரு 3 லட்சம் காசை வாங்குறதுக்கு பதிலா அவர்கிட்ட நீங்க ஒரு 3 லட்சம் காசை வாங்குறதுக்கு பதிலா நீங்களும் அவருக்கு ஒரு 5 லட்சம் தர இருக்கு தானே. அப்ப நீங்க சொல்றீங்க நான் உனக்கு ஒரு 2 லட்சத்தை பிறகு தாரேன், இப்போதைக்கு என்ன செய்வேன்னா நீ எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தர இருக்கு தானே, அத 2 பேரும் எதிரீடு செஞ்சு கொள்வோம். நீ எனக்கு தர இருக்கு, அப்ப நானும் உனக்கு தர தேவையில்ல. நீயும் நானும் உனக்கு தர இருக்கனால நீங்க எனக்கு தர தேவையில்ல. அந்த மாதிரி என்ன சொல்றோம், எதிரீடு செஞ்சு கொள்றோம். அப்ப என்ன சொன்னேன், எரிபொருள் நிறுவனத்துக்கு ராஜா, எரிபொருள் நிறுவனம் வந்து அதாவது எங்களோட நிறுவனம் ராஜாவுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு சாமான வித்துச்சு, ராஜா எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு சாமான வித்தார். அப்ப நான் அவர் எனக்கு 3 லட்சம் ரூபாய் தர இருக்கு, ராஜா எனக்கு 3 லட்சம் தர இருக்கு, ராஜாவுக்கு நான் 5 லட்சம் கொடுக்க இருக்கு, சரியா? அப்ப கூட குறைய இருக்கிறது பிரச்சனை இல்ல. இப்ப நான் அவர்கிட்ட வாங்க வேண்டிய 3 லட்சத்துக்கு பதிலா நான் அவருக்கு என்ன சொல்றேன், நீ என்னது நானும் உனக்கு 5 லட்சம் ரூபாய் தர இருக்கு தானே. அப்ப நான் அவர்கிட்ட நான் 3 லட்சம் வாங்குறதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன்னா நானும் உனக்கு 5 லட்சம் ரூபாய் காசு தர இருக்கு தானே. அதுல 3 லட்சத்தை என்ன செய்வோம்னா 2 பேரும் எதிரீடு செஞ்சு கொள்வோம். ஏன்னா நானும் இப்ப உனக்கு 5 லட்சம் தர இருக்கு, நீ எனக்கு 3 லட்சம் தர இருக்கு. சோ என்ன செய்வோம், நான் உனக்கு 2 lakhs பிறகு தரேன், 2 பேரும் அந்த 3 லட்சம் தொகையை எதிரீடு செஞ்சு கொள்வோம்னு சொல்றோம். அப்ப அப்படித்தான் ஒரு 30,000 தொகை வந்து என்ன செய்யறாருன்னா, கடன் பட்டவரும் கடன் கொடுத்தவரும் ஒரே பர்சன் இருக்கக்குள்ள தான் இது நடக்கும். அப்படி ஏதாவது இருந்திருக்கு போல. அப்படி ஒரு 30,000 கடனை எதிரீடு செய்யணும். அதாவது அதுல அர்த்தம் என்னன்னா, நானும் கடன் பட்டவருக்கு 30,000 கொடுக்க இருந்திருக்கு, அவரும் ஒரு கடன் கொடுத்தவராகவும் திகழ்றனால அவரும் எனக்கு ஒரு 30,000 தர இருக்கு. அப்ப இந்த சமயத்துல நடக்கும்னா 2 பேர் நடுவுலயும் காசு ஒரு டிரான்சாக்சன் நடக்காது. 2 பேரும் சும்மா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்ன செய்யறோம், ஓகே முடிச்சுக்கொள்ளுவோம்னு சொல்றோம். பட் அதை பதிவு செய்யணும். நாங்க அதை எப்படி பதிவு செய்யறதுன்னா, 30,000 அவருக்கு நான் கொடுக்க இருக்கு தானே, 30,000 நான் அவருக்கு கொடுக்க இருக்கனால அந்த வியாபார வருமதியும் குறைஞ்சிரும். இது காசு தந்தது மூலமா குறைஞ்சிச்சு இல்ல, அவரும் எனக்கு தர இருந்துச்சு, நானும் அவருக்கு கொடுக்க இருந்துச்சு, அதனாலதான் என்ன செஞ்சுச்சு, குறைஞ்சிச்சு. அப்ப கடன் பட்டோர் எனக்கு தர இருந்தது குறையிறதுனால கடன் பட்டோர் குறையுது. இதுக்கு காசு ஒண்ணும் வரல, இதுக்கு என்ன செய்யல, காசு வரல. ஏன் அது குறைஞ்சிச்சு, நானும் அவருக்கு 30,000 கொடுக்க இருக்கனால. அப்ப அவர் எனக்கு 30,000 தர இருந்தனால கடன் பட்டோர் குறைஞ்சிச்சு, இப்ப நானும் அவருக்கு கொடுக்க இருக்கனால கடன் கொடுத்தவரும் குறையுது. 2 பேரும் சேவ் பண்ணி கொடுக்கறதுனால 2 பக்கமும் குறையுது. காசு ஒண்ணுமே வராம, காசு ஒண்ணும் வரல. 2 பேர் இப்ப அதாவது இந்த கடன் பட்டவன்றவர் இவரு கொடுக்க இருக்கு, இவரு கொடுக்க இருக்கு, 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே கொடுக்க இருக்கனால முடிச்சு கொள்றோம் கடனை. அது மாதிரி அதைத்தான் சொல்றது எதிரீடு. பழகிட்ட எதுவும் குழப்பம் இருக்கா? ஓகே, எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ். ஓகே, 13. நிறுவன வாடிக்கை என்னதுன்னா, யாரும் கோவிக்காதீங்க, எனக்கு அந்த விஷயத்துல அதை ஸ்ட்ரிக்டா சொல்றதுக்கெல்லாம் மனம் வராது. நான் உங்கள்கிட்ட அதை ரெக்வஸ்டா தான் சொல்றேன், தம்பி தம்பிச்சா நினைச்சு. ஃபீஸ் போட கூடியாக்கள் கொஞ்சம் பார்த்து எனக்கு ஃபீஸை போட்டு விடுங்க. என்னன்னா நிறைய பேரோட ஃபீஸ் வரல, கொஞ்சம் பேரோட ஃபீஸ் தான் வந்திருக்கு. போடக்கூடிய ஆட்கள் எனக்கு போட்டு விட்டுருங்க கொஞ்சம் டைமுக்கு. என்னன்னா எனக்கும் அந்த இந்த சைட் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு வீட்டுக்கு. அப்ப நான் தான் ரெண்ட் கட்டணும். அப்ப நான் அப்பயும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நான் கொஞ்சம் ரெண்ட்ல பொறுப்பெடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கடைசி மாசம் அதை கட்டிடலான்றதுக்காக. ஏன்னா அதை உங்கள்கிட்ட ஓவரா வற்புறுத்தி கேட்க இல்லை, அதை ஒருத்தருக்கும் சம்பளம் இருக்குது. பட் அதனால 25ஆம் தேதி மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்திருந்தாங்க. ஸோ 25th சரி போட பாருங்க, சரி? அப்ப எனக்கு 12ஆம் தேதிக்கு போட பாருங்க, அப்படி முடியாட்டி 25க்கு சரி போட்டுருங்க, சரி? ஓகே, தேங்க்யூ. எதுவும் நினைக்காதீங்க, எனக்கு பார்த்து போட்டு விட்டுருங்க. ஓகே, 13வது பார்ப்போம். நிறுவன வாடிக்கையாளர் ஒருவருக்கு கடனுக்கு வழங்கிய சுத்திகரிப்பு சேவை 50,000, பயன்படுத்திய பெட்ரோலிய பொருட்கள் 5,000. ஒரு தெரிஞ்ச நிறுவன வாடிக்கையாளர் போல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமருக்கு கடனுக்கு வாகனத்தை சுத்திகரிப்பு செஞ்சு கொடுக்குறோம். எவ்வளவுத்துக்கெல்லாம் 50,000த்துக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்ப அவருக்கு சுத்திகரிப்பு செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு செலவாகிற எரிபொருள் 5,000. அப்ப எரிபொருள் போகுது 5,000. அப்ப எரிபொருள் போகுது எவ்வளவு, 5,000. அதுக்கு நாங்க எவ்வளவு வாங்குறோம்னு முடிவு செய்யறோம், 50,000. காசு வாங்கணுமா, இல்ல, கடனுக்கு. அப்ப அந்த வாடிக்கையாளர் பிறகு அதுக்கு 50,000 காசு தருவாரு, பிறகு தருவார். அப்ப இப்ப அது கடன்னால வியாபார வருமதி என்ன செய்யும், 50,000 கூட்டும். அப்ப அந்த 50,000 வாங்க போறோம், ஆனா செலவழிச்சது 5,000. அப்ப 45,000ன்றது என்ன, எங்கட லாபம். அது உரிமையா கூட்டும், சரி?
14வது, கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் 5 லட்சம் ஆகும். அதன் கிரைய பெறுமதி 3,80,000 ஆகும். கடனுக்கு பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செஞ்சிருக்கீங்க. கடனுக்கு பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செஞ்சிருக்கீங்க. அதனுடைய கிரைய பெறுமதி 3,50,000 ஆம். அதனுடைய விற்பனை பெறுமதி 5 லட்சமா. அப்ப 3,50,000 இருப்பு போகுது. அத 5 லட்சம் கடனுக்கு விற்பனை செய்றீங்க. கடனுக்கு விற்பனை செய்யும் போது கடன் பட்டோர்ன்ற உருவாகிறார். அவர் எனக்கு எதிர்காலத்துல காசு தர இருக்கனால அதை நான் ஒரு சொத்தா கருதுறேன். அப்ப கடன் பட்டோன்ற சொத்து 5 லட்சத்தால கூடும். சரியா? இப்ப 3,80,000 சொத்து இருப்ப 5 லட்சத்துக்கு வித்தனால 150,000 லாபம். உரிமையை கூட்டம். உரிமையை கூட்டம். சரி, ஓகே. 15, ஆதனம்பொறி உபகரணங்கள் அனைத்தும் வருடாந்த பெருமான தேவை 10% ஆகும். ஆதனம்பொறி உபகரணம் அனைத்தும் வருடாந்த பெருமான தேவை 10% ஆகும். சரி, ஆதனம்பொறி உபகரணங்களோட வருடாந்த பெருமான தேவை 10%. சரியா? ஓகே. 10% பெருமான தேவை பார்ப்போமா? ஆதனம்பொறி உபகரணம் எத்தனை இருக்கு? 3,600 பிளஸ் 240, 3,740 ஆதனம்பொறி உபகரணம் இருக்கு. அதுக்கு 10% பார்த்தோம்னா 100க்கு 10%, 384. 3,740க்கு 10% பார்த்தீங்களா இருந்தா 384 வருது. 384. 84 தான் என்னது? பெருமான தேவை. என்னத்துக்கு? வருஷத்துக்கு. 10% பெருமான தேவை வருஷத்துக்கு. அது 10% மாறுது என்னது? வருஷத்துக்கு. எப்பயுமே வருஷத்துக்கு. 3,840, 3,200 ஆரம்பத்துல இருந்தது. அப்புறம் வாங்கின 240. அப்ப 3,840க்கு 10% பார்த்தா 384. அது எப்பயுமே என்னத்துக்குன்னு சொல்லி தந்தேன்? வருஷத்துக்கு. அத அத ஒரு மாசத்துக்கு கணக்கு செய்யறதுனால 12ஆல பிரிக்கணும். 32 தான் அப்ப ஒரு மாச பெருமான தேவை. பெருமான தேவை ஆல்வேஸ் ஆதனம் பொரிய குறைக்கும். அது ஒரு செலவுனால அது உரிமையை குறைக்கும். சரியா? இது அப்ப இதெல்லாம் இருக்கும். ஓகே. எத்தனை நாள் போட்டு விடுங்க எல்லாரும். எத்தனை எடுத்தீங்க சும்மா? வா, 13 நல்லது. ஓகே. சரி. 13, 13, 13, 13, 13. ஆமா, அது என்ன எல்லாம் சேர்ந்து கணக்கு செய்வீங்களா? 13 எது? 2 பிள்ளை எல்லாம் இருக்கும். சும்மா போடுங்க பாப்பா. எந்த கொஸ்டின் பிள்ளை எல்லாம் இருக்கும்? சும்மா ரோங்ன்றத போட்டு போடுங்க. ரோங் அப்படின்னு சும்மா போட்டு. அது அப்ப எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்கிறீங்க தம்பி? ஆனா எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க. எனக்கு தான் ராகேஷ் மேல தான் டவுட். எல்லாரையும் கனெக்ட் பண்ணது நீங்க தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஸ்கூல். சரி. 6, 8 அவருக்கு பிள்ளை. 10th and 13 மிடிஷாக்கு பிள்ளை. 12வது எல்லாம் செஞ்சீங்களா? அப்ப 12வது ஓகே. எது அப்ப தெரிய புதுசா இருக்கு அதை செய்றீங்க. ஒரே என்னன்னாலதான் சந்தேகப்படுறேன். ஃபர்ஸ்ட் பிள்ளை. ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளையா? யாரு சாமி நீங்க? எல்லாம் சரியா செஞ்சுட்டு அவரும் முதலாவது பிள்ளை விட்டுருக்கீங்களே. சரி சரி, ஓகே.
11th 5th போல ராங் கொஸ்டின் 15. அப்ப எல்லாம் 12th கொஸ்டின் செஞ்சிருக்கீங்க. 12th கொஸ்டின் செஞ்சிருக்கீங்க. எது எது உங்களுக்கு குழப்பமோ அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. சிம்பிளான விஷயத்தை தான் இது பண்ணிருக்கீங்க. இப்ப நம்புறேன் ராகேஷ். ஓகே போதும். சரி சரி இப்ப பாப்போம். இதை பாப்போம் டக்குன்னு. அடுத்த கொஸ்டினே செய்ய வேண்டி வரும். இரட்டை பதிவு அடுத்த கிளாஸ் சொல்லி தந்தேன்னா இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம் தானே. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இருக்கு எனக்கு. ஓகே டக்குன்னு இதை பார்ப்போம். விற்பனையை கண்டுபிடிக்கிறதுக்கு இருப்புல தாக்கம் இருக்கணும். முதலாவது இல்ல, ரெண்டாவதும் இல்ல, மூன்றாவது இருக்கு. இருப்புல என்ன செஞ்சிருக்கு? 600 குறைஞ்சிருக்கு. இருப்புல குறைஞ்சதை என்ன எடுக்கலாம்? விற்பனை கிரயம்னு எடுக்கலாம். அப்ப 600 விற்பனை கிரயம். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது எடுப்போம். விற்பனை விலை கண்டுபிடிக்க 600 லாபம் 150 கூட்டினா 750 தான் என்னது? விற்பனை விலை. கூட்டினா தான் என்னது? விற்பனை விலை. அப்ப 750. சரி, அப்ப அதை டிக் பண்ணும். அடுத்தது இருப்புல குறைகிறத பார்ப்போம். இதையும் ஒரு விற்பனைக்கிறதுக்குள்ளேயே போடுங்க. பிரச்சனை இல்லை. அது வேறைய போட்டா உங்களுக்கு இப்ப குழம்பும். இதையும் விற்பனைக்கிறதுக்குள்ளேயே போடுங்க. இது ஒரு சுத்திகரிப்பு செஞ்சு கொடுக்குறீங்க தானே. எப்படியும் ஒரு கிரயம் போகுது தானே. அதே இதே அப்படி விற்பனை மாதிரியே எடுப்போம். அப்ப 5000 உறுப்பு குறையுது, 35,000 காசு வருதுன்னா 5000 கிரயம், 35,000 லாபம்னா காசு எவ்வளவு? 40,000. சரி, 3000 குறையுது, அது அன்பளிப்பு. 5000 குறையுது, லாபம் 45,000 கிடைக்குதுன்னா கிரயம் 5000, 50,000 வருமானம். 3,50,000 குறையுது, அப்ப அது கிரயம். 3,50,000 குறையுது, அப்ப அது கிரயம். 5000 வியாபார வருமதி வருது. சாரி, 3,50,000 குறையுது, லாபம் 1,50,000 விற்பனை 5 லட்சம். 3,50,000 இங்க குறையுது, லாபம் 1,50,000 வருதுன்னா பிளஸ் 150 எவ்வளவு? 5 லட்சம் தான் என்னது? விற்பனை. சரியா? எல்லாரும் ஓகே தானே? இப்ப இது 4 கண்டுபிடிச்சீங்களா? எல்லாமே சொல்லுங்க. அது ஓகே. பட் இதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் எல்லாம் கவனமா வதானீங்க. எல்லாம் கவனமா வதானீங்க. இதுல நாங்க எது உண்மையா பெட்டரா இருக்கோம்னா, இதுல 4 விற்பனை ஏற்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது விற்பனை பொருள் விற்பனை. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பொருளை வித்தது, எரிபொருளை நீங்க டைரக்டா வித்தீங்க. ரெண்டாவது விற்பனை எரிபொருளை விற்கல, சுத்திகரிப்பு சேவையை செஞ்சீங்க, அது மூலமா வந்தது. மூன்றாவது விற்பனை அதே மாதிரி சுத்திகரிப்பு சேவையை செஞ்சது. நாலாவது என்னது? நாலாவது பொருள் விற்பனை, எரிபொருளையே டைரக்டா வித்தீங்க. அப்ப நாங்க உண்மையா என்ன செய்யலாம்னா, இந்த ரெண்டையும் ஏன் இதுக்கு உட்திரும்பல் வரல? ஏன் உட்திரும்பல் வரல? சும்மா லாஜிக்கல் திங்கிங். உட்திரும்பல் சரியா வந்திருக்க கூட, வந்துச்சோ தெரியாது. வந்துச்சான்னு எனக்கு தெரியும். உட்திரும்பல் சரியான லாஜிக்கலா வரக்கூடாது. வந்துச்சான்னு தெரியாது. உட்திரும்பல் வரல தானே? வரக்கூடாது. எரிபொருள் எப்படி அப்படி எடுக்கலாம்? ரிட்டர்ன் பாசிபிள் இல்ல தானே அது. அப்ப அதனால உட்திரும்பல் வராது. சரியா? வந்துச்சோ தெரியுதா? நான் வரக்கூடாது. சரியா? எனக்கு வரலன்னு தான் நினைக்கிறேன். வராது. சரியா? ஓகே. இப்ப விஷயத்துக்கு பாரு. 4 இது இருக்கு, 4 வருமானம் இருக்கு. 2 எரிபொருளை வித்தோம், இன்னொன்று 2 சுத்திகரிப்பு சேவை. அப்ப அதை 2ஆ பிரிச்சு காட்டலாம். எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. முதலாவது 4வது உண்மையாவே நாங்க வளமையா எடுக்கிற விற்பனை மாதிரி எடுக்கலாம். அப்ப அதே அளவு 750 500 750 500 1250 அதை எடுக்கிறீங்க. எதை? எரிபொருளை டைரக்டா வித்தீங்க, அந்த 2 விற்பனை வருமானத்தையும் 1250 எடுக்கிறீங்க. உட்திரம்பல் இல்ல. அப்ப விற்பனை கிரயம் எவ்வளவு? அதாவது அந்த எடுத்த 2 விற்பனை கிரயத்தை எடுக்கிறீங்க. 600 350 950. இது 2 எடுத்துட்டு இதர மொத்த லாபம் காணுங்க. -950. அப்ப 300 தான் என்னது? உங்களோட மொத்த லாபம். எப்படி? எரிபொருளை மட்டும் வித்தது மூலமா. இப்ப இன்னொரு அடிஷனலா நீங்க வழங்குற சேவை தான் என்ன? சுத்திகரிப்பு சேவை. அதுதான் என்னது? இந்த ரெண்டும். அதுதான் என்னது? இந்த ரெண்டையும் என்ன செய்யுங்கன்னா, ஏனைய வருமானத்துல இந்த 90,000 வருமானத்தை, 40,000 உண்டு, இன்னொன்று 50,000, இது 2 90,000 வருமானத்தை ஏனைய வருமானத்துல சுத்திகரிப்பு சேவை வருமானம்னு 90 இப்படி போடுவோம். சரியா? 90 இப்படி போடுங்க. இதை நான் இப்படி டைப் ஆஃப் கொஸ்டின் இப்படி செய்யுங்க. இதை சொல்றதுமா சேவை வணிகம்ங்க. எப்படி சொல்றது? இப்ப நான் படிச்சுட்டு இருக்கிறது சேவை. தனிய சேவை வணிகம் வரணும், இல்லாட்டி தனிய பொருட்கள் வணிகம் வரணும். இது எப்படி வந்துட்டுன்னா, பொருட்கள் மற்றும் சேவைன்னு 2ம் சேர்ந்து வந்துட்டு
பொருளை விற்கிறதுன்னா எரிபொருளை விற்கிறதுன்றது ஒரு பொருள் பொருளை விற்கிறதுன்னு சொல்லலாம். சுத்திகரிப்பு செஞ்சு கொடுக்கறதுன்றது அதுக்கு நாங்க எரிபொருளை செலவழிச்சாலுமே அது ஒரு சேவை. அதுல மெயின் திங் இருக்கிறது சேவை. அதை நீங்க கழுவி கொடுக்குறீங்க, அது ஒரு சேவை. அப்ப அதுக்கு வேற மாதிரி தான் வரும். அதை இப்படி விற்பனைக்குள்ள செய்யலாம் போடக்கூடாது ப்ராப்பரா பார்த்தா. அப்ப 4 வருமானம் வந்துச்சு உங்களுக்கு இதுல கண்டுபிடிச்சதுல. முதலாவது எரிபொருளை வித்தது, 4வதும் எரிபொருளை வித்தது. அப்ப அதை நாங்க வளமையா காட்டுற மாதிரி விற்பனை கிரயம்னு காட்டியாச்சு. உட்திருமல் இல்லாதனால உட்திருமலை இல்லாம ஆகிட்டு. அப்ப சரியா, உட்திருமல் இல்லாதனால பதியல், அது ஓகே. அப்ப இந்த சுத்திகரிப்புக்கு என்ன செய்யணும்னா ஏனைய வருமானத்துல அது ஒரு சேவை தானே. இப்ப சுத்திகரிப்பு சேவை வருமானம்னு போட்டுட்டு சுத்திகரிப்பு சேவை வருமானம்னு ஒரு 40,000 கிடைச்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு 50,000 கிடைச்சிச்சு. அப்ப 90,000 வருமானம்னு காட்டுங்க. இப்ப இந்த 90,000 வருமானத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு எரிபொருளை செலவழிச்சுங்க? 10,000 பெருமதியான எரிபொருளை செலவழிச்சீங்க தானே. அதை வேணும்னா சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு எரிபொருள் செலவு, சுத்திகரிப்பு எரிபொருள் செலவுன்னு 10,000, 5,000 2 தடவை செலுத்திருக்கீங்க. 10,000 செலவினமா காட்டி விட்டீங்கன்னா சரி. இதோட இந்த சுத்திகரிப்புன்ற விஷயத்த சொல்றது சேவை வருமானம்னு. அப்ப அதுக்குள்ள போய் சொருகாம இதுல காட்டுறது பெட்டர்னு சொல்ல வரேன். பழனிச்சா எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னு? ஓகே, இதை அப்செட்லாம் சொல்லிடணும். சில விஷயங்கள் குழம்புவீங்கன்றதுக்காக சொல்லாமையும் போவே இல்ல. அதனால எதுவும் குழப்பம் இருந்தாலும் அதை பெட்டர் வேலை சொல்ல பார்ப்பேன். அதனால சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நடுவுல ஸ்ட்ரக் ஆகி நின்றாதீங்க. இதுலயும் பேசிக்ல இருந்து அழகா படிச்சுட்டு போறோம். 7 மாசம் தான் இருக்குன்றத ஞாபகம் வச்சுட்டு. சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. எனக்கு எஸ் சார் ஓம்னு எல்லாம் போட்டிருக்காங்க, ஓம் அண்ணன் எல்லாம். அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், உண்மையா விளங்கிட்டுன்றது. அப்படி இல்லாட்டி விலங்கல்லாட்டி சொல்லிடுங்க. இல்ல ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி எனக்கு ஒரு விலங்கலையான ஒரு டவுட் ஆயிரும். ஸோ ஹேண்ட் ரைஸ் சரி பண்ணிடுங்க. சுவர் தானே எல்லாருக்கும் எல்லாம். இது விளங்கிட்டு எனக்கு கொஞ்சம் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுல எதுவும் குழப்பம் இருக்கு? இது வித்தியம் மாறி சொல்லியிருக்கனால தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏன்னா வேற யாருன்னா டவுட் கேட்டா தான் இது சொல்லுவாங்க. நான் வந்து டவுட் கேட்காட்டு தான் எனக்கு பிரச்சனை. இதெல்லாம் கேட்டுருவேன். ஓகே சரி. அப்ப சரி. லிவியா இப்பதான் வாரீங்க போல. நேற்று லீவு கேட்டுட்டு இன்னைக்கு நைட் இப்பதான் வாரீங்க போல. நான் எல்லாரோட பேரும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்ப வருவீங்க எல்லாம். அப்ப சரி. சரி அப்ப சரி, எல்லாரையும் அவதானிச்சுட்டு தான் இருப்பேன். ஓகே சரி. அடுத்தது வருமானங்களை பார்ப்போம். வேற வருமானம் இருக்கான சுத்திகரிப்பு சேவை மட்டும் இல்லையே. இதெல்லாம் டிக் பண்ணல பாத்தீங்களா? சாரி, டிக் பண்ணலாம். எங்க 1 2 மத்த விற்பனையெல்லாம் நான் டிக் பண்ண விட்டுட்டேன். டிக். சரி டிக் பண்ணியாச்சு. இப்ப பாப்பா இது வருமானம் இருக்கான்னு. +60 இருக்கு. இது என்னது உங்களுக்கே தெரியும். பெற்ற கழிவு, கடன் கொடுத்தவரோட சம்பந்தம் இருக்கு. ஆகவே பெற்ற கழிவு. அப்ப பெற்ற கழிவு மட்டும் ஒரு வருமானம் இருக்கு. அப்ப அது 60,000 போட்டா சரி. சரி, இப்ப அடுத்தது வேற வருமானம் ஒன்றும் இல்லை. அப்ப செலவினங்களை பார்ப்போம். செலவினங்கள் இந்த முதலாவது 10,000 கொடுத்த கழிவு. அப்ப அதை போடுங்க 10,000. சரி, அடுத்தது ஆஹ் 20,000 குறைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்துருவோம். 6வது கொடுக்கல் வாங்கல். 20,000 குறைஞ்சிருக்கு. காப்புறுதி கட்டணம் அது பற்று. அது யார உரிமையாளர் உரிமையாளர் பற்றுனது. அப்ப பற்ற போடக்கூட அதை டிக் பண்ணிடுவோம். அடுத்த 10,000 வந்து நீண்ட கால தவணை கட்டணம் ஒன்று செலுத்தினீங்க. உங்களுக்கே தெரியும் இந்த கடன்ல எல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த 10,000ன்றது என்ன? நீண்ட கால கடன் வட்டி. நீண்ட கால கடன் வட்டி தான் அந்த 10,000. சரி, அடுத்தது 3,000. உங்களுக்கே தெரியும் எரிபொருளை நன்கொடையா கொடுத்தோம், ஃப்ரீயா கொடுத்தோம். அப்ப அது நன்கொடை செலவு. அப்ப அது 3,000. அடுத்தது ஆஹ் இது வந்து உங்களுக்கே தெரியும் சம்பள கொடுப்பனவு இருந்துச்சு. முற்பணம் எல்லாம் பார்த்தோம். அப்ப சம்பளம் 200. சரி, அடுத்தது 130 எனக்கு மறந்துட்டு. உம் செயற்பாட்டு செலவு 130 செயற்பாடு செலவு. அதாவது 30,000 செயற்பாட்டு செலவு.
அப்ப அது 30. கடைசி என்னது? பெருமான தேய்வு. பெருமான தேய்வு 32. சரியா? அப்ப இவ்வளவு செலவு வருதா? 1 2 அந்த மத்தது மாறி காட்டியிருந்தாலும் பிள்ளைன்னு இல்ல. அதாவது நான் சொல்றேன், சுத்திகரிப்பு சேவை வருமானத்தை வேற ஒரு தனி வருமானமா காட்டிட்டு இதுக்குள்ள பூத்தாம இருக்கிறது பெட்டர். அது நல்ல. பட் அதை போட்டிருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைன்னு சொல்றதுக்கு இல்ல. அப்படி போட்டிருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்த வேலை வேற யாரும் வருமான கூட்டு அடிச்சு வைங்க. சரி, அடிச்சு வைக்கிறது முக்கியம் இல்ல. அடிச்சு வைக்கிறத விட மண்டையில வச்சிருந்தீங்கன்னா மட்டும் போதும். அது 90 + 60 300 450. 10 + 10 + 10 3 200 30 32 295 -450. 185 தான் என்னது? தேறிய லாபம். தேறிய லாபம். ஓகே, 185 லாபம் வந்துச்சா? அது எப்படி போட்டுறதா லாபம் சரியா வந்திருக்காங்க. சரி, எல்லாம் ஓகே தானே? மிக விரைவாக 15வது செய்யுங்க. அதை முடிச்சு விட்டு இந்த புக்கை நான் ஃபுல்லா முடிச்சு விட்டுறேன். சரி இருக்கும். இரட்டை பதிவு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப டைம் டைம் சொல்றேன், கொஞ்சம் இருங்க. எனக்கு 3/4 இடம் காணும். 9:10. 9:10 தான் உங்களுக்கான டைம். 9:10க்குள்ள 9 ஒரு 12க்குள்ள சரி முடியுங்க. டக்குன்னு அதே கூட உங்களுக்கு டக்குன்னு முடியுங்க. 9:12 20 நிமிஷம் தந்துட்டேன் போல கூட. சரி முடிங்கண்ணே. டக்குன்னு முடிச்சுட்டா, நேரத்துக்கு முடிச்சுட்டா சொல்லிடுங்க எல்லாரும். எல்லாம் கேட்குது தானே? சரி, புரியல. 14வது கொஸ்டின் செஞ்சோம். 14வது கொஸ்டின் செஞ்சோம். 15 தானே செய்யணும். இதுவே புரியல, டவுட் கேக்குறீங்களா? 9வது சொல்லி தரவா? 14ல 9வது சொல்லி தரவா? சரி சரி. 9. சரி 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 சரி. ஓகே ஓகே. சரி சரி. என்னது? 7:12க்குள்ள முடியுங்க. 7:12க்குள்ள 7:12 9:12 இல்ல 7:12. சரி சரி, கொஞ்சம் அப்படித்தான் கிடைக்கிற, கொஞ்சம் அப்செட் ஆகவே பாத்துக்கோங்க அண்ணாவே. 7:12. 7:12. 7:12. 7:12. இல்லைங்கப்பா, லேட்டாக்கலாம். நடக்கிற டைம் நடந்தா கூட ஒருத்தியால இருக்க மாட்டீங்க. நடக்காத டைம் பெரிய விஷயம். 12 பேர் இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்ட்ரா கலர் கவர் அப் கிளாஸ் போட்டு. ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி போகுது? சரி, அது ஏன் கேட்க. மிக சோக. சரி, நாங்க ஃபைனலுக்கு மார்க்ஸ் எடுப்போம். விடுங்க இப்ப அதை ஃப்ரீயா. ஃபைனல்ல மாசா ஏஎல் எடுப்போம். அதுக்கு நீங்க தான் உங்களோட 100% கொடுக்கணும். அதுக்கான வழியை நான் காட்டி விடுறேன் எப்படி இருக்கும்.